பொருளாதாரத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை அவர் வாட்சி காட்டிருக்கிறாரு. அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, உங்களுக்கு மத்தியிலே பொருளாதாரத்தை சாப்பிட்றதா இருந்தா அநியாயமான முறையில, தவறான முறையில பொருளாதாரத்தை உண்ணாதீங்க. அடுத்தவன் பொருளை திருடி சாப்பிடுறது, மோசடி செஞ்சு சாப்பிடுறது, ஏமாத்தி சாப்பிடுறது, அது மாதிரி இந்த மாதிரி ஹராமான பொருளை வட்டியின் மூலமா சாப்பிடுவது, அது மாதிரி போதைப் பொருளை விற்பனை செய்து சாப்பிடுவது, இதெல்லாம் பாத்தில், வீணான முறையில், தவறான முறையில் உங்களுடைய பொருளை உண்ணாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதை உண்பதற்கு அடுத்தவன் பொருளை நம்ம எடுத்துக்கொள்வதா இருந்தா நம்மளா எடுத்துக்கிற இயல்மா? என் வீட்டு சொத்தை நீங்க எடுத்துக்கிற நினைச்சாலும், உங்க வீட்டு சொத்தை நான் எடுத்துக்கிற நினைச்சாலும், அந்தந்த காலத்தில் நீதிமன்றங்கள் இருக்கும், கோர்ட்டுக்கு போகணும், வழக்கு கொண்டு போவோம். என் சொத்து தான் நான் சொல்லுவேன், உங்க சொத்து தான் நீங்க சொல்லுவீங்க. விசாரிப்பாரு, விசாரிச்சனை செய்வாரு, யாருடைய சொத்துன்னு தீர்ப்பளிப்பாரு. இந்த தீர்ப்பை லஞ்சம் கொடுத்து நமக்கு சாதாரணமா வாங்கலாம்ல. இந்த சொத்து உங்களுடையதா இருக்கலாம், நான் என்ன செய்யறது, என்னுடையதுன்னு வழக்கு கொண்டு போறது. என்னுடையதுன்னு நீதிபதி சொல்லணும்னா என்ன பண்ணணும், அவருக்கு ஏதாவது கொடுக்கணும். அவருக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து இது என்னுடையதுன்னு சொல்லுங்க அப்படின்னு அவர் என்ன செய்ய, ரூபாய் வாங்கிட்டு. அப்படித்தான் இருக்கு, அந்த காலத்துல இருந்துச்சு, இப்போ அதான் இருக்குது. இப்போ அதிகமான நீதிமன்றங்கள் என்ன நடக்கிறது, லஞ்சம் வாங்கி கொண்டு தீர்ப்பளிக்கிற கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், நீங்க உங்களுடைய பொருள்களை கொண்டு போய் அதிகாரிகளுக்கு கொடுத்து, தீர்ப்பளிக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு கொடுத்து, அதன் மூலமாக நீங்க உங்களுடைய பொருள்களை என்ன செய்ய, அநியாயமா சாப்பிட்றாதீங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, அடுத்தவர் பொருளை சாப்பிடுவதற்கு, அடுத்தவர் சொத்தை உங்கள் சொத்தாக ஆக்குவதற்கு லஞ்சம் கொடுத்து தப்பான தீர்ப்பை பெறாதீர்கள். சட்டப்படி கோர்ட்டுக்கு போங்க, சட்டப்படி உள்ள தீர்ப்பு வரட்டும். உங்க சொத்துண்டா உங்களுக்கு வரட்டும், அவன் சொத்துண்டா அவனுக்கு வரட்டும், அது ஹலால் ஆயிரும். உங்க சொத்து அவன் சொத்துங்கிற சண்டை வரும் பொழுது லஞ்சம் கொடுத்து அடுத்தவன் பொருளை, அதுலயும் ஒரு தவக்குழு ஃபரீகமின் அம்வாலின்னாஸ், மற்றவங்களுடைய பொருளை நீங்கள் சாப்பிடுவதற்காக வேண்டி, அடுத்தவன் பொருளை உங்களுடைய பொருளாக ஆக்குவதற்காக வேண்டி நீதிபதிகளுக்கு நீங்கள் என்ன செய்யாதீங்க, பொருளை கொண்டே கொடுக்காதீங்க, லஞ்சம் கொடுக்காதீங்க. அப்படிங்கிற லஞ்சம் கொடுக்கறத தடுக்கிற வசனம் வழங்குதா.